இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அப்போஸ்தலராகிய இயேசுவை கவனித்து பாருங்க. பாருங்க, இயேசு தான் அப்போஸ்தலராக இருக்கிறார். இயேசு சொல்றார் ஜனங்கிட்ட, ஜனங்கள்லாம் என்ன யார் என்று சொல்லுகிறார்கள்னு. அப்ப அவர் சொல்றாரு, ஜனங்கள் உங்களை தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க, சிலர் எலியான்னு சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க தேவகுமார்னு பேதுரு சொல்றாரு. ஆனா இயேசு தன்னை தீர்க்கதரிசியாக பல இடத்துல சொல்லி இருக்கிறார். இப்ப இயேசு தீர்க்கதரிசியாக இருக்கிறார், பிரதான மேய்ப்பராக இருக்கிறார். அடுத்தது, அந்த காலத்துல பலி செலுத்துவதற்கு, இயேசு பலி செலுத்துவதற்கு என்ன பண்ணணும்? பழைய ஏற்பாட்டு காலத்துல பாவ மன்னிப்புக்கு ஆடு மாடு, சுத்தமான பறவைகள், மிருகங்கள், புறாக்கள் என்ன பண்ணணும்? பலியிடணும். ஆனா இயேசு என்ன பண்றாருன்னா, இந்த பலியிடுகிற காரியங்கள் இருக்குல்ல, இந்த காரியத்தை எல்லாம் பிறந்து நானே உங்களுக்காக சிலுவையில பலியாகி ரத்த சிந்தரேன்னு சொல்லி அவரே தேவ ஆட்டுக்குட்டியாக. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம், இது முக்கியமான சப்ஜெக்ட் பிரதர். அப்படியே என்னப்பா நோக்கி திருப்பி நம்ம பேசிட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு நேரம் வந்துகிட்டு இருக்கோம். பழைய ஏற்பாட்டில் உள்ள ஆட்டுக்குட்டி யாரு? பழைய ஏற்பாட்டில் ஆடுகளை பலியிட்டாங்க, சுத்தமான ஆடுகளை, பிராயச்சித்தத்துக்கு, குற்ற நிவாரண பலியாக, பாவ நிவாரண பலியாக. புதிய ஏற்பாட்டில் நம்ம பலி செலுத்துறது இல்லை, இயேசுவே தேவ ஆட்டுக்குட்டியா. இங்க பாருங்க, தேவ ஆட்டுக்குட்டி யாரு தான் பலி செலுத்தணும்? ஆசாரியன் தான் பலி செலுத்தணும். ஆசாரியன் தான் யாரு இருக்கா? இப்ப இயேசு தான். தீர்க்கதரிசி யாரு இருக்கா? மோசே எல்லா தீர்க்கதரிசியும் முடிஞ்சிச்சு கதை. இயேசு இன்றைக்கும் மகா பெரிய தீர்க்கதரிசியாக நமக்குள்ளே இருக்கிறார். அடுத்தது பாருங்க, நமக்குள்ளே பிரதான ஆசாரியனா இருக்கிறார், பிரதான மேய்ப்பர். பேதுரு சொல்றாரு, பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். நீங்கள் அவரை நீங்கள் அறியாமல் இருந்தும் காணாமல் இருந்து அவர் மேல அன்பு செலுத்துகிறீர்கள், அவரை காணாமல் இருந்து அவர் மேல விசுவாசம் வைத்து மகிமை அடைகிறீர்கள் என்று சொல்லி பேதுரு எழுதுறார். அப்ப பிரதான மேய்ப்பரா யார் இருக்கா நமக்குள்ள? இயேசு. மணவாளன் என்று சொல்லப்பட்டிருக்கு. மணவாளனாக வருகின்ற நம்மெல்லாம் மணவாட்டி, இயேசு வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும் மணவாளனாக இருக்கிறார், நம்மள மணவாட்டி. அடுத்தது சிநேகிதன். அவர் சொல்றாரு, நான் தான்ப்பா உங்களுக்கு நன்மை. ஜீசஸ் நான் சிநேகிதன் என்று. ஏன்னா என் பிதாவிட்ட கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அதனால சிநேகிதன்கிட்ட தான் நம்ம எல்லாம் சொல்லுவோம். குடும்பத்தில் கூட நடக்கிறத எல்லாத்தையும் சொல்ல மாட்டோம். ஆனால் மனதுக்கு பிடித்த நண்பர்கிட்ட நம்ம சொல்லுவோம். இயேசு நமக்கு நண்பராக சிநேகிதனாக இருக்கிறார். அடுத்து அவர் யூதருடைய ராஜா, தேவாலயத்திலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், அவர் தான் போதகரும் ஆண்டவரும், எல்லா கேரக்டரும் ஜீசஸ் கிரைஸ்ட். அதனாலதான் நம்மளை எல்லாரையும் நல்லா புரிந்து கொள்ளுவார். உங்க துக்கங்களை, உங்க கஷ்டங்களை, பாடுகளை, கண்ணீர்களை, உபத்திரவங்களை, வேதனைகளை எல்லாவற்றையும் நன்றாக புரிந்து கொள்ளுகிற இயேசு நமக்கோடு இருக்கிறார். வேற யாரும் நம்மளை புரிந்து கொள்ள முடியாது. உங்க கஷ்டங்களை, உங்களுடைய பாடுகளை, உங்கள் கண்ணீர்களை, வேதனைகளை மனிதர்களிடம் நாம் சொன்னால் அவர்கள் ஒரு மெசேஜாக எடுத்துக்கொள்வார். ஆனால் இயேசுக்கு எல்லா கேரக்டரிலும் அவர் இருக்கிறதுனால உங்களை என்னையும் ஆழமாக புரிந்து கொண்டிருக்கிறார். இந்த இயேசு தான் நம்முடைய வாழ்க்கையின் துவக்கமும் முடிவும். ஹல்லேலூயா. நான் எப்போதுமே சொல்லுவேன், இயேசுவுக்காக எதை வேணாலும் இழக்கலாம், வேற எதற்காக இயேசுவை இழந்துடாதீங்க. எதை வேணாலும் இழக்கலாம், வேலை இழக்கலாம், பணத்தை இழக்கலாம், எதை இழக்கலாம், உறவுகளை இழக்கலாம், இயேசுவை இழந்துடாத. காரணம் இந்த இயேசு ஒருவர் தான் உங்களை என்னைக்காக ஜீவனை கொடுத்தவர். அவர் ஒருவர் தான் உங்களை என்னை புரிந்தவர். இந்த இயேசு கிறிஸ்து உங்களோடு எனக்குள்ளேயும் வாசம் பண்ணி கொண்டே இருக்கிறார். தீர்க்கதரிசியாக அவர் இன்றைக்கும் இருக்கிறார். அதனாலதான் நம்ம எல்லாத்தையும் இயேசுகிட்ட கேட்கலாம், இயேசுப்பாட்ட நம்ம எல்லாம் சொல்லி கேட்கலாம். எல்லாமே தெரியும். ஜெபம் வரும்போதுக்கு முன்னாடியே தெரியும் என்ன கேட்க வரோம். இயேசுக்கு எல்லாமே நம்முடைய இருதயங்களை எல்லாம் அறிந்திருக்கிறார். அவர் மனுஷகுமாரனாக இருக்கிறபடியா மனுஷர்
உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறார். இங்க நீங்க எல்லாரும் வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் நம்ம முகத்தை யாரையும் பார்க்கலாம், நம்முடைய இருதயத்தை பார்க்க. சபைகள்ல உலகம் முழுவதும் ஜனங்கள் கூடுகிறார்கள். ஆண்டவர் ஆராதனைக்குள்ள வந்து பார்ப்பது முதல்ல என்ன தெரியுமா, என் பிள்ளை என்ன சூழ்நிலையில வந்து. ஆவியானவர் இறங்கும்போது பாருங்க, ஆராதனையில ஒருத்தவங்க நொறுங்கி அழுவாங்க, ஒருத்தவங்க வேதனையோட வந்திருப்பாங்க, குடும்பத்தில் ஒரு இழப்பு உண்டாயிருக்கும், ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, உடம்புல கடன் பிரச்சனை உழண்டு கொண்டு இருப்பாங்க, சிலர் பேசின வார்த்தைகள் காயப்பட்டிருக்கும். இப்படி எல்லாருமே பல சூழ்நிலையில வரும் பொழுது ஆவியானவர் எல்லாருடைய காயங்களை கட்டுகிறவராக இருக்கிறார். இயேசு மூலமாய் காயங்களை கட்டி ஆறுதல் கொடுக்கிறார். எப்படிப்பட்டது தெரியுமா, நம்முடைய இயேசுவை போல இந்த உலகத்தில் உங்களை என்னை நேசிக்க யாருமே இல்லை. அவர் தான் வாழ்க்கையின் துவக்கம் முடியும். இயேசு இயேசுன்னு சொல்லிட்டு சாவது பாக்கியம். இயேசு இல்லாம நான் சொல்லுவேன், கூரை வீட்டிலோட இருந்து கூடப்படி, ஆனா இயேசுவோட வாழு. இயேசு இல்லாம பெரிய அரண்மனையில் நீ வாழ்ந்தாலும் உன்னுடைய முடிவில் வேற இடத்துக்கு போறாங்க. கூளை குடிச்சிட்டு டீயை குடிச்சிட்டு பசிம்பட்டியோட இயேசுவை பின்பற்ற வேண்டும். இயேசு இல்லாம நமக்கு பரலோகத்தில் எல்லாமே ஈக்குவல் தான். இங்கேதான் ஏற்றத்தான். இயேசு தான் எனக்கு ஜீவன். எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு ஆதாயம். கிறிஸ்துக்குள்ள சாவுறதே ஆதாயம். தொழில் நஷ்டம், அந்த நஷ்டம், இந்த நஷ்டம் கவலைப்படாதீங்க. ஆத்துமா நஷ்டம் ஆயிடக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, ஒருத்தன் களஞ்சியங்களை பெரிதா கட்டி பயங்கரமா சேர்த்து வச்சானா. சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு மேல வீடு, தோட்டத்துக்கு மேல தோட்டம், 5 பவுன் இருந்தா 10 பவுனு, 100 பவுனு. இப்படிதான் உலக மக்களுடைய வாழ்க்கை முறைகள். நான் எப்பயுமே சொல்லுவேன், 2 1 இருந்தா உன்னோட அபிஷேகம் இருக்கும், ஆவியானவர், தாழ்மை எல்லாம் இருக்கும். 2ன்னு வந்துட்டாலே நீங்க ஸ்டக் ஆயிடுவீங்க. படுக்கிறதுக்கு ஒரு இடம் போதும். நான் ஆண்டவர் சொன்னேன், ஒரு சின்ன இடம் அவங்களுக்கு பலி செலுத்த, அதுக்குள்ள வீடு ஒரு போதும். என் பிள்ளைகிட்ட சொல்லியிருக்கேன், வேலை பார்த்து யாரும் இடம் வாங்கக்கூடாது. என்னை போல கஷ்டப்படுறவங்க எத்தனை ஊழியர்கள், தேவ பிள்ளைகள் உலகத்தில் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, விசாரிப்பட்டு அவங்கள போய் சந்தி. நீ கமிட்மெண்ட் ஆகிட்டா எப்படி கொடுப்ப? ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு வீடை வாங்கிட்டு 30 வருஷமா வேலை பார்த்து அதை கட்டிட்டு நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. நீ அந்த 30 லட்ச ரூபா வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் இருந்துட்டு அந்த காசை எடுத்து, சொந்த வீடு 1 போதும், 2 வீடு போனாலே முடிஞ்சு கதை. ஆவிக்குரிய தன்மை இழந்துருக்கு. அதை எடுத்து அந்த காசை ஊழியர்களுக்கு, கஷ்டப்படுகிற வியாதி உள்ளவர்களுக்கு கொடுக்குறது. நம்ம கையில் காசு வரும்போது அந்த காசை எத்தனையோ பேர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள், உலகத்தில் நிறைய சம்பாதிச்சு கஷ்டப்படுறவங்களுக்கு எடுத்து கொடுக்க மாட்டாங்க. இருதயம் கடினப்பட்டு நாம் கொஞ்சத்திலோட ஏதாவது எடுத்து கொடுக்கணும். கர்த்தர் நம்மளை பார்க்கிறேன். நான் ஊழியம் செய்த நாட்கள், ஆரம்ப நாட்களில் சில வீடுகளில் சின்ன காணிக்கை தருவாங்க, உடம்பு அங்கெல்லாம் போக மாட்டேன். பெட்டில் படுத்திருப்பாங்க, விசாரிப்பட்டு அந்த அம்மா போய் சந்திப்பேன், தூக்குவாளியை வாங்குவேன், போய் டீ வாங்கி கொடுத்துட்டு மாத்திரை கொடுத்துட்டு சந்திச்சுட்டு வாங்கிப்போம். அதனால தான் கர்த்தர் இது வரைக்கும் நடத்தி ஹல்லேலூயா. விசாரிப்பற்றவர்களை நாம் சந்திக்க வேண்டும். இயேசு அப்படிப்பட்ட இருதயத்தை எனக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. நாம் அவரோடு இருந்துதான் எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டும். விளக்கரம் இல்லாமல் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு தேவைக்கு போதும். வண்டினா ஒரு வண்டி. நீங்க பாருங்க, வண்டிகளா இருக்கு, சில கட்டடங்களா இருக்கு. ஒன்றும் இல்லை, உக்ரைன்ல போர் வந்துச்சு, துண்டை தூக்கி போட்டா அப்பார்ட்மெண்ட், கார் எல்லாம் போச்சு. அன்னைக்கு ஃபேஸ்புக்ல பாக்குறேன், ஒரு பாட்டோட வருது, 30 கோடி வீடு தண்ணியில நடக்குது. 30 கோடியில கட்டின வீடு, காரு, பங்களா எல்லாம் வெள்ளத்துல. அழியிற பொருள். ஒரு தடவை தண்ணி வீட்டில் ஏறிச்சுன்னா முடிஞ்சு அதோட உறுதி. அழிந்து போகக்கூடிய பொருளுக்கே மனிதன் உழைத்துக் கொண்டு இருக்கிறான். அவனுடைய ஆத்மாவை காக்கல. அவன் என்ன பண்ணானா, பெரிய களஞ்சங்களை கட்டி அவனே பேசிக்கிட்டானா, நீ நல்லா சம்பாதிச்ச, அநேக வருஷம் பூரிப்பாயிரு, நீ இளைப்பாரு அப்படின்னு சொல்லி அவன் பேசிக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு அன்னைக்கு நைட்டு அவன்கிட்ட, மதிகடனே, இன்றைக்கு ராத்திரியில உன் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ சேகரித்தவைகள் யாருடையதா?
இந்த வருஷம் இன்னைக்கு கடைசிக்குள்ள எத்தனை ஊழியர்கள், எத்தனை தேவ பிள்ளைகள், உலக ஜனங்கள் எத்தனை பேர் நேற்று பார்த்தா உங்க சொந்த பந்தத்திலே நிறைய பேர் இல்லை. உங்க எல்லாத்தையும் கேட்டால் சொல்லுவீங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நமக்கு அறிமுகமானவங்க இறந்துட்டாங்க, பழகினவங்க நிறைய ஊழியர்கள் எல்லாமே. நான் என்ன சொல்ல வரேன், ஒன்று போதும். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு போதும். இயேசு கொடுக்குற ஒன்று போதும். ரெண்டுன்னு ஓடுனா சொல்லுங்க, ரெண்டுன்னு ஓடுனா நீங்க சமாதானத்தை, இளைப்பாறுதலை, நிம்மதியை இழந்துடும். ஆண்டவர் இளைப்பாறுதல் தரும்படி நமக்கு போதுன்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். உலகத்துல ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்று கொண்டு போகணும் நிச்சயம். இது எல்லாம் ஒரு நாள் நானே விடைபெறும்போது எதையும் எடுத்துட்டு போக போறது இல்லை. ஒரு நாள் இதே இடத்துல என்னை பெட்டியில் வச்சிருப்பாங்க. இதே ஏரியாவில் இன்னைக்கு வர்றவங்க ஒரு காலகட்டம் என்னோட இறப்பை கேள்விப்பட்டுவாங்க. இது நடப்பது நிச்சயம். நம்ம புரிஞ்சுதான் வாழ்றோம். சிலர் பார்த்தீங்கன்னா இந்த பூமியில சதா காலமும் தங்குற மாதிரி, நாளைக்கு நடப்பது மனுஷனுக்கு தெரியாது என்று. கர்த்தருக்கு சித்தமானால் உயிரோடு இருந்தால் என்ன ஒரு நாள் வரும், எல்லாரும் பூமிக்குரிய வாழ்க்கையை விட்டு போக போறது யதார்த்தம். நம்ம அப்பா அம்மா இல்லை, நம்ம தாத்தா பாட்டிகள் இல்லை. அவங்களும் இதே தெருவில் எத்தனையோ பேர் நடந்தவங்க. மதுரை பட்டணத்தில் எத்தனை வீதிகள் 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தவங்க இன்னைக்கு இல்லை. 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தவங்க இல்லை. இதே ஆத்த ஓரத்தில் நடந்தவங்க இல்லை. எல்லாரும் பாஸ் ஆகிற இடம், பிரயாணத்தில் இருக்கிறோம். இதுல போய் ஏன் நீங்கள் இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு தேவையற்றதை குறித்து கவலைப்பட வேண்டும். பொதுவா பிரயாணத்துக்கு போகும்போது வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு போவோமா? வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜ், உங்களுக்கு புரியும்படி சொல்றேன், டிவி எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போ பாருங்க, ஒரு ஊருக்கு போறீங்க, குற்றாலத்துக்கு, எல்லாத்தையும் கட்டியா வீட்டில் நானே போறேன், வீட்டில் பொருள் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் அழுத்து போனீங்களா? பிரயாணத்துக்கு போகும்போது அந்த நாளுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, அந்த நாளுக்கு தேவையானது அவ்வளோதான் இருக்கு. அது மாதிரி ரெடியாக நல்லா ஒரு சூட்கேஸ் போதும். வருஷத்தில் ஒரு டைம் 2 டைம் ட்ரெஸ் எடுக்கிறதோட சரி. அதை தான் அந்த வருஷம் முழுவதும் சப்படி அடிப்பேன். இல்லை கேட்க இந்த ட்ரெஸ்ஸு இப்படி இருக்கப்ப எப்படி வேணால் இருந்துட்டு போகுது. இன்னொரு 3 ட்ரெஸ்ஸு 4 எல்லா பீரோ குமிச்சு வச்சு அதுக்கு துவைக்கிற பவுடரு, அதுக்கு துவைக்கிற எல்லாமே வேஸ்ட்டு. அவ்வளோ ட்ரெஸ்ஸு யாராவது இன்னைக்கு நான் சொல்கிறேன், பீரோவில் இருக்கிற சேலைகளை எல்லா சேலையும் கட்டியிருக்காங்களா பெண்கள்? பார்க்கறதோட சரி, கண்களினால் காண்பாரு. போதும், 4 சேலைக்கு நன்றி சொல்லணும். அல்லேலூயா. நம்ம என் பிறந்த நாளைக்கு கூட சில நேரம் காசு இருக்காது, ஆனால் இயேசு பிறந்த நாளைக்கு எனக்கு ட்ரெஸ் வந்துடும். அல்லேலூயா. நான் இயேசு பிறந்த நாள் தான், ஏன் பிறந்த நாள் பொருட்படுத்த மாட்டேன். இயேசு பிறந்த நாள் எனக்கு பிறந்த நாள். அல்லேலூயா. என்னை பாவத்திலிருந்து மீட்ட நாள், எனக்கு உயிர் கொடுத்த நாள், தற்கொலையில் இருந்த என்னை மீட்டு கொண்டு வந்தவர், அவருடைய வழிகளை, அவருடைய பாதைகளை, கற்பனைகளை, அவருடைய வெளிச்சத்தை, அவர் மேல இருக்கிற ஆவியை என் மேல பொழிந்திருந்தார். நான் எப்பவுமே சொல்லுவேன், பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்துக்கு மேல வேற ஒண்ணுமே இல்லை. ஹோலி ஸ்பிரிட் இருந்தாலே போதும். அதெல்லாம் மேன்மை என்றது இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே நீங்க போதும். நீங்க கொடுக்கிற ஒன்னே ஒண்ணு, 2ன்ற வார்த்தையே போகாது. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு ஃபோன் போதுமானது. சிலர் 3 ஃபோன் வச்சிருப்பாங்க, இங்கே அங்கே. தொழிலுக்கு 1 2 வச்சிருக்கிற வேஸ்ட். வேலைகள் அந்த ஈடுபாடு தான், அவங்கள சொல்லணும். சிலர் பார்த்தீங்கன்னா தீபாவளி வந்துட்டா ஒரு ஃபோனு, பொங்கல் வந்துட்டா ஒரு ஃபோனு, அப்பப்போ ஃபோனு. காசு என்ன செய்யணும்னு தெரியல. ஏன் அதே ரோட்டில் நடக்க போகிற எத்தனை பேர் திருடா? பசிக்கும், இதுக்கும் வீட்டு வாடகை கொடுக்க முடியாமல், தவணை கட்ட முடியாமல், எத்தனை பேர் வெளியே சொல்ல முடியாமல், உறவுகளிலேயே உதவி கேட்டு செய்ய முடியாமல், கேட்கலாமா வேண்டாம், எத்தனை பேர் இன்னைக்கு உள்ளுக்குள்ளேயே அழித்து கொண்டு இருக்க அவன் தெரியல. 20,000 ரூபா ஃபோனை வாங்குறதுக்கு நம்மளோட பழகினவங்க கஷ்டப்படுறாங்களா? அவங்களுக்கு ஒரு 5,000 10,000 கொடு, அது பரலோகத்தில் கணக்கு. அல்லேலூயா. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கணக்கு. கர்த்தர் நாளத்தனையா தருவார். ஒன்றே ஒன்று கர்த்தரிடத்தில் கேட்டு அதையே. தாவீது ராஜாவா இருந்தாலும் அவனுக்கு வந்த எல்லா ஆஸ்தி பாஸ்திகளை குறித்து ஒரு நாள் கவலைப்பட்டது. சிங்காசனத்தை குறித்து ராஜாவா ஒன்றே ஒன்று கேட்டேன், அதையே நான் நாடுவேன். ஜீவன் உள்ள நாளெல்லாம்
அவருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதை, ஆலயத்தின் வாசப்படி தங்கியிருப்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாரும் எல்லாரோடு பயணிக்க முடியாது. நீங்கள் நானும் ஆண்டவர் கொடுத்த இந்த நாட்களில் நீங்கள் நானும் இயேசுவோடு பயணிக்க. தாவீது, எலியா, யோவான் எல்லா பேக்கப்பும் இயேசுக்குள்ள இருக்கு. ஆமென். இயேசுக்குள்ள இருந்து வெளிப்பட்ட பேக்கப் தான் இவங்கெல்லாம். நீங்கள் நானும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த இயேசு போதுமானவராக இருக்கிறார். ஆமென். உண்மையா இருந்தவங்க நம்ம எதை குறித்து பயப்பட தேவை. உண்மையுள்ளவனை கர்த்தர் பரிபூர்ண ஆசீர்வாதம். இன்றைக்கு நாம் இயேசுவின் பிறப்பு ஆகிடுச்சு. நான் ஊழிய ஆரம்பிச்சது கிறிஸ்மஸ்லேயே வாக்குத்தத்தம் கொடுத்துருந்தேன். என்னுடைய வழக்கம் ஏன்னா கரண்ட் இல்லாத வீட்டில் இருந்தேன். 4 மணிக்கு ப்ரேயர் நடத்தின முடியாது. ஒவ்வொரு காலகட்டமும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். கரண்ட் இல்லாத வீடு, சின்ன 200 ரூபா 300 ரூபாய்க்கு வீடு வாடகை எடுத்து 600 ரூபா செட்டு கடைசியாக கொண்டு வந்து கர்த்தரிங்க உட்காந்துச்சு. இன்னைக்கு இந்த இடத்த சுதந்திரிச்சுட்டேன். மெதுவாக அந்த மதுரை பட்டணத்தில் நம்மளை அற்பமாய் பார்த்தவர்களும் உண்டு, விசாரிப்பற்றவர்களாகவும் இருந்தோம். ஆனால் தேவன் நல்லவர். அவரை உத்தமமாய் பின்பற்றி வருகிறவர்களை ஒருபோதும் கைவிடுகிறார். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் எல்லா காரியத்தையும் அவர் செய்வார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, இயேசுவை பின்பற்றி உத்தமமாய் வர வேண்டும். பாவம் செய்தான் தாவீது. நாத்தான்வேல் ஒரு தீர்க்கதரிசி, இவனும் ஒரு தீர்க்கதரிசி பாவத்தை ஆண்டவரை போய் மறைச்சதை அவனுக்கு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவன் அறிக்கையிட்டு மனம் திரும்பினான். பாவம் இருந்தால் இந்த நாளில் உங்களை ஒப்பு கொடுங்க. இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன். பாவம் ஆசீர்வாதத்தை தடை செய்யும். பாவம் எந்த ஜனத்துக்கும் நிகழ்ச்சி. நாம் பரிசுத்தமாய் வாழ ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக சிலுவையில் ரத்தம் செய்தார். மனிதனாக இருக்கிறார். இயேசுதான் இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர். இயேசுதான் இந்த உலகத்தை ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறவர். இயேசு கெட்டு போகாத அளவுக்கு தான் ஆசீர்வாதம் கொடுப்பார். நம்ம பிள்ளைக்கு பாக்கெட் மணி டெய்லி சில வீடுகளில் வசதி இருக்கும். 1000 500 கொடுக்குறவங்களாம் உண்டு. அவங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போகிறதில்லை. ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, சினிமா தேட்டரில் உட்காந்துருப்பான், பார்க்கில் உட்காந்துருப்பான். ஏன்னா தகப்பன் தாயுமே கெடுக்கிறாங்க. அளந்து கிள்ளி தான் போடுவார் இயேசு. உண்மையாக வந்தேன்னா உத்தமமாக இருக்கும். 1 ரூபானாலும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த 1 ரூபா வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் இயேசுவிடம் காத்திருக்க வேண்டும். உலகத்தில் இவ்வளோ கட்டடம் கட்டியிருக்கான், அரசியல்வாதி தான் கட்டியிருக்கான், காரில் வரான் போகிறான், நேர்மையற்ற முறையில் சம்பாதித்த பணங்கள். நாம் கஷ்டப்பட்டு உழைத்து உத்தமமாய் சேவித்த பணத்தில் கட்டுற ஒரு சின்ன வீடுக்கும் நேர்மையற்ற வழியில் கட்டி வைத்திருக்கிற பங்களா அரண்மனைக்கு வித்தியாசம் இருக்குது. நான் நடக்கும்போது பார்ப்பேன் சில வீடுகளில், சில வேலைகள், எத்தனை பேர் பரிதானம் வாங்கி வீடை கட்டியிருக்காங்க, எத்தனை பேர் நேர்மையற்ற வழியில், குறுக்கு வழியில். இதெல்லாம் தேவன் கொடுத்ததல்ல. இது வேற டிபார்ட்மெண்ட், வேற ஆளு கிளியர் செய்யறான். நேர்மையான வழியில் நீங்கள் நானும் நடந்து கொண்டிருக்கிறேன். அது கொஞ்சம் காலம் ஆகும். உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். ஹல்லேலூயா. நான் கணக்கு எல்லாமே எழுதுவேன். 1 ரூபாவோட என் பிள்ளைகிட்ட இருந்தாலும் எனக்கு தெரியும். ஒரு நாள் அமிர்தாட்ட கேட்டேன், 2 ரூபா கடைக்கு போயிட்டு 2 ரூபா 1 ரூபா 2 ரூபாவோ 1 ரூபா கேட்டேன். இல்லைப்பா முறுக்கு வாங்கி சாப்பிட்டேன்ச்சு. ஏன்னா கரெக்டாக கணக்கு எழுதி வச்சுருக்கேன். கண்ட்ரோல் எல்லாம் கரெக்டாக இருக்கும். என் வீட்டம்மாட்ட 100 ரூபா இருந்தால் அது எனக்கு தெரியும். பிள்ளைகிட்ட 1 ரூபா இருந்தால் தெரியும். ஏன்னா அந்த 1 ரூபா முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்திருக்கோம் தெரியும். பணத்தில் உண்மையாய் நாம் இருக்க வேண்டும். அளவற்ற தேவையற்ற பணங்கள் பிள்ளைகளை கெடுக்கிறது. பணங்கள் சிலரை தவறான பாதையில் வழிநடத்து. பணம் இல்லைன்னா பாவம் கூட செய்ய மாட்டான். பணம் இருந்தவுடனே பாத்தீங்கன்னா காரு எல்லாம் வந்தவுடனே பாவத்தை நோக்கி போறான். உலகத்தில் எத்தனை பாவங்கள் இருக்கு. அவன் பணம் இல்லாத வரைக்கும் அதை செய்ய மாட்டாங்க. அதுக்குள்ள பணம் எல்லாவற்றிற்கும் உதவும். அதே பணம் பாவத்துக்கு நேரம் வழி நடத்தும். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் வேதனை இல்லாத ஆசீர்வாதம். நேர்மையற்ற முறையில் 1 லட்சம் இருப்பதை விட
நேர்மையாய் 1000 ரூபாய் இருப்பது பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கொஞ்சத்துல உண்மை உள்ளவனை கர்த்தர் அநேகத்துல இந்த நாட்கள்ல இயேசு உண்மை உள்ளவன், தானியேல் உண்மையுள்ள தீர்க்கதரிசி. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் வாழ்க்கையில ஒரு சேதம் வரவில்லை. உண்மை உள்ளவர்களை தான் கர்த்தர் தீர்க்கதரிசியாக தெரிந்து கொள்கிறார். பொய் தீர்க்கதரிசி இருக்காங்க, பொய் பேசுகிற போது அவர்கள் மேல பரிசுத்தாவியர்களா உண்மை பேச மாட்டான், பொய் பேசுற பொய் தான். கர்த்தர் சிலரை தான் பிரித்தெடுத்து தீர்க்கதரிசிகளாக மாற்றி பொய் பேசுகிறவர்கள் கள்ள தீர்க்கதரிசியாக வைக்கிறார். நீ கள்ள தீர்க்கதரிசனத்தை நம்பி நிறைய பேர் வாழ்க்கையை நம்பிக்கணும். நமக்கு நம்மகிட்டே உண்மையான தீர்க்கதரிசி இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொன்னதோட ஒன்றும் நடக்க போறதில்லை. அவர் சொன்னதை தான் அவர் நமக்குள்ள இருந்து நிறைவேற்ற. இயேசு உண்மையான தீர்க்கதரிசியாக இருக்கிறார். இந்த நாளில நான் இதோடு செய்தியை நிறைவு செய்கிறேன். நாம் ஒரு சின்ன பாடலை பாடி இப்போது ஒரு சாங் பாடுங்க. அதுக்கு பின்பாக ஐயா பவுலையா வந்திருக்கிறாரு, அவர் ஒரு 20 நிமிஷம் செய்தி கொடுப்பார். அதுக்கு முன்பாக இன்னொரு பாடல் பாடும்போது இப்போது இங்கே என்னோட ஊழியத்தில் இருக்கிற ஸ்டீபன் பிரதர் கர்த்தருடைய வார்த்தை இங்கே கொடுக்குறார், 4வது வாரம். அவர் ஒரு 20 நிமிஷம். அதுக்கப்புறம் இந்த பாடல் பாடி நாம் கரெக்டாக முடித்து விடுவோம். எல்லாம் நேர்த்தியாக இன்னும் ஒரு நேரத்தில் எல்லா காரியம் முடித்துடுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த நாள் செய்தியை மறந்துடாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு பாடல் பாடுப்போம். இயேசு நாமத்தினாலே எல்லாம் கிறிஸ்துமஸ் நாளிலே வாழ்த்தி வழங்குகிறேன். இன்னைக்கு ஒரு விசேஷமான ஒரு நாள். இந்த நாள் இன்னைக்கு இந்த நாள் பிரேயர் கிறிஸ்துமஸ் தான். அதனால ஒரு சமூகத்தின் நாடு நம்ம வந்துக்கிறோம். அதனால் இன்னைக்கு அது விசேஷம். இயேசு கிறிஸ்து பிறந்து எத்தனையோ ஆண்டு ஆனாலும் 2000 வருஷம் ஆனாலும் நம்ம ஒரு வருஷமும் அவரை பிறந்தரவே வச்சுருக்கோம். ஆனால் அது ஒரு நினைவு கூறுதோம். எப்படி நினைவு கூறுதோம் அவ்வளோதான். அவர் பிறந்து நம்ம வேண்டி வாழ்ந்து ஜீவனை
கொடுத்து இன்னைக்கு வந்துட்டு இருக்காரு உங்களை நம்ம உள்ளத்தில் வந்துட்டு இருக்காரு. அதனால் ஒரு நாளும் நினைவு வருவோம். சரி, நான் கொஞ்சம் தான் இருக்குது. பாஸ்ட் மாதிரி இந்த மாதிரிலாம் பேச முடியாது. அவர் பைப் கொடுத்ததை கொடுத்தாரு. நாங்கள் எதை பேச தெரிஞ்சுங்க கொண்டு வந்ததை பேச முடியாது. அவ்வளோ முதல் கிடைச்சி வர சொல்லிட்டாரு. நாங்கள் என்ன பேசுகிறோம். சரி, கொஞ்ச நேரத்தில் பேசிக்கலாம். அது போயா சரி ஜோம் ஏதாவது ஜோம் ஆனதுன்னு பார்க்கலாம். திருத்துவ தேவனே சரணம் சரணம் திருமுன் பணிகின்றோம் சரணம் சரணம். திருத்துவ தேவனே சரணம் சரணம் திருமுன் பணிகின்றோம் சரணம் சரணம். தந்தையாம் தேவனே சரணம் சரணம் தந்தையாம் தேவனே சரணம் சரணம். திருவருள் வடிவே சரணம் சரணம் திருவருள் வடிவே சரணம் சரணம். திருத்துவ தேவனே சரணம் சரணம் திருமுன் பணிகின்றோம் சரணம் சரணம். எந்தன் இயேசுவே சரணம் சரணம் எனக்காய் வந்தவரே சரணம் சரணம். எந்தன் இயேசுவே சரணம் சரணம் எனக்காய் வந்தவரே சரணம் சரணம். என் பாரம் சுமந்தவரே சரணம் சரணம் என் பாரம் சுமந்தவரே சரணம் சரணம். என்னை தருகின்றேன் சரணம் சரணம் என்னை தருகின்றேன் சரணம் சரணம். திருத்துவ தேவனே சரணம் சரணம் திருமுன் பணிகின்றோம் சரணம் சரணம். தூய்மையாமாவியே சரணம் சரணம் தூய்மையாக்குவோனே சரணம் சரணம். தூய்மையாமாவியே சரணம் சரணம் தூய்மையாக்குவோனே சரணம் சரணம். துணையாய் வருபவரே சரணம் சரணம் துணையாய் வருபவரே சரணம் சரணம். துதிக்கின்ற மும்மையே தூயனே சரணம் துதிக்கின்ற மும்மையே தூயனே சரணம். திருத்துவ தேவனே சரணம் சரணம் திருமுன் பணிகின்றோம் சரணம் சரணம். உன் பாதம் பணிகின்றோம் சரணம் சரணம் உம்மையை துதிக்கின்றோம் சரணம் சரணம். உன் பாதம் பற்றிக் கொள்வோம் சரணம் சரணம் உன் பாதம் பற்றிக் கொள்வோம் சரணம் சரணம். உம்மையை பின்தொடர்வோம் சரணம் சரணம். திருத்துவ தேவனே சரணம் சரணம் திருமுன் பணிகின்றோம் சரணம் சரணம். அன்புள்ள ஆண்டவரே இயேசு நாமத்தினாலே சற்று நேரம் நான் பேச போகிறோம். கேட்குற மக்களுக்கு அது உள்ள ஒரு வார்த்தையாகாமே உதவி செய்யுங்க. இயேசு நாமத்தின் பிதாவே. ஹல்லேலூயா. நல்ல கிறிஸ்து குடும்பத்தில் பிறந்தார் வாழ்ந்தார் வளர்ந்தார். இதெல்லாம் நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். எத்தனை பேர் நல்லா சமைப்பீங்க வீட்டில்? முதல்ல தூக்குறது எங்காவது தான் அப்படியா? ஏன்னா அவர் ருசியாக சமைப்பார், அவருக்கு நம்பிக்கை இருக்கு தானே. நான் சொல்லியிருக்காரு நான் சொல்ல ருசியாக பாஸ்டர் செஞ்சாரு பண்ணாரு, ஆனால் கொஞ்சம் சாப்பிடல அவர் சாப்பாடு. அதனால் ருசி வந்து அவருக்கு அதில் இருக்காது, அவர் கையில் இருக்கு ருசி. ஹல்லேலூயா. ஆனால் பெண்கள் யாரும் தூக்கலை, அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை யார் சாப்பாடு சரியில்லையோ அப்படிதானா. பாஸ்டர்மா பருப்பு வச்சாலும் நல்லா தான் இருக்கும்.
நான் சாப்பிட்டுருக்காங்க வெறுப்பை பெற்றவர்களாக தான் இருக்கும் என்ன அல்லேலூயா. வேதம் சொல்கிறது கர்த்தர் நல்லவர் என்பதை அல்லேலூயா. சங்கீதத்தில் சொல்லப்பட்டு சங்கீதம் 34:8 அழகான ஒரு வார்த்தை. கர்த்தர் நல்லவர் என்பதை பாருங்கள். அப்போ ருசினா எப்படி தெரியும்? இந்த அம்மா செய்தது இதில் சாப்பிட்ருக்கேன் அதான் சொல்லுவேன். இவர் வீட்டில் சாப்பிடல, அப்போ வீட்டில் சாப்பிட்டு அவர் செஞ்சு சாப்பிடல, ருசி தெரியாது. அப்போ சாப்பிட்டு பார்த்தா தான் அது ருசி தெரியும் இல்லையா? அப்போ கர்த்தர் நல்லவர் என்பதை சாப்பிட்டால் தான் தெரியும் இல்லையா? எத்தனை பேர் நம்ம சாப்பிட்ருக்கோம், சாப்பிட்டாலாம் இருக்குது, சாப்பிடாத இருக்காங்க இல்லையா? பேருக்கு சாப்பிடாத இருக்கலாம். அப்போ நிறைய சாப்பிடுது ருசிக்கும் இல்லையோ பசிக்கு சாப்பிடாத இருக்காங்க, பசிக்கு அது ருசியை பார்க்க மாட்டாங்க, ருசி தெரியாது இல்லையா? ஃபஸ்ட்டோட இருந்தால் இல்லை இருக்குது பழையது கூட இருக்குது கொண்டா வெயி சலத்தில் உப்பு போட்டு அக்கறை குடிச்சு அடிச்சு போயிட்டே வேண்டியது அதுவையா. அப்புறம் நான் உப்பு போட்டேன்னா அப்படின்னு கேட்போம், நீ உப்பே போடல சாப்பிட்டியே மருந்தேன் ஃபஸ்ட்டு வந்தேன்னா மருத்துவம் சொல்லுவாங்க அதுவையா. ஃபஸ்ட் ருசி தெரியாது. ஆனால் கர்த்தரை நல்லவர் என்பதை ருசிச்சு பார்க்கணும் சொல்லிட்டு அழகான ஒரு வார்த்தை, பிடிச்ச வார்த்தை. அதுதான் அன்றைக்கி அதை வச்சு ஒரு 10 வருஷம் தான் பேச போகிறோம். பேசுறதுக்கு எழுத்துறதுக்கு நிறைய கொண்டு வந்திருக்கேன். ஒரு விஷயங்கள் நான் புது டைரி எடுத்து புதுசாக எழுதி பாட்டில் எழுதி இன்னைக்கு ஒரு ஆளாக கொண்டு வந்திருக்கேன். இப்போ இந்த பாஸ்டர் ஒரே வகையில் ஆஃப் பண்ணிட்டார், இந்த சோழியே கூப்பிட்டாரு. இப்போ 10 வருஷம் தான் விட்டார், 10 வருஷம் பேச முடியாது. 4 வருஷம் தான் விட்டாயா அவருக்கு ஃபுல்லாக பேசிட்டாரு. அப்போ அதுக்குள்ளே என்ன பேசணும், இப்போ அங்கே வந்து பேசி ஆண்டவரே இதான் சொல்லுங்க எனக்கு அப்படின்னாரு. அதனால தான் இந்த வார்த்தை எனக்கு மண்ணிலே ஏறிச்சு, இதை பற்றி கொஞ்சம் பேசலாம் அல்லையா. என் வாழ்க்கையில் அவர் கர்த்தர் நல்லவராக இருக்கார் அல்லையா. அதனால தான் அந்த வார்த்தை எடுத்தேன். எத்தனை பேர் இதை வரலாறு பிரிக்கிறது என்னது கிமு கிபி அதுக்கு என்ன முழு அர்த்தம்? கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்து பின். எல்லாருடைய வாழ்க்கையில் அதே மாதிரி பிரிக்கலாம் அல்லையா. என் வாழ்க்கை அது மாதிரி தான். கிறிஸ்துக்கு முன் என்னுடைய வாழ்க்கை, கிறிஸ்துக்கு பின் என்ன வாழ்க்கை. என் வாழ்க்கையில் பிரித்து பார்க்கலாம். நான் ருசித்து பார்த்ததுனால கிறிஸ்துவின் வாழ்க்கைக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் இப்படி இருந்தேன், வந்ததுக்கப்புறம் இப்படி மாறிட்டேன். அது ஒரு பெரிய கதை, அதெல்லாம் சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் கிறிஸ்து வந்தால் பிரிக்கலாத இல்லையா, பிரிக்க முடியும். அதுக்காக வரேன். கிறிஸ்து நீங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால், உள்ளத்தில் வைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையும் கிமு கிபியாக பிரிக்க முடியும். நிச்சயமாக அது டெஃபினட்டாக சொல்ல முடியும். டெஃபினட்டாக உங்கள் வாழ்க்கை வாழ்க்கை மாற்றுவதில் அது ஆண்டு மாற்றுவார். யாராலையும் முடியாத ஒன்று அவர் செய்வார். அந்த கிறிஸ்தா நல்லவர் இல்லையா, அவர் நல்லவர். ஏன்னா அவர் பூமி பிறந்தார், வளர்ந்தார், வலைபேசி ஆயிட்டார், ஊழியம் பண்ணார். நமக்காக வேண்டி, உங்களுக்காக, எனக்காக, நமக்காக சிலுவையில் தொங்கி ரத்தத்தை சிந்தி இறந்து விட்டார். மீண்டும் அவர் பூமியில் 3 நாளில் இருந்திருந்து இன்றைக்கும் பரிசுத்தாவியாக இந்த ஒவ்வொரு மத்தியும் உலகிட்டிருக்கார். இன்றைக்கும் வாழ்கிற ஒரு ஆண்டவர் அல்லையா, அல்லையா. நிச்சயமாக அப்போ அந்த ஆண்டவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னா, யோவான் 1:9 சொல்லுது. எந்த மனுஷனையும் வாசிக்கலாம். உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி, அந்த ஒளி அல்லையா. ஆண்டவர் எந்த மனுஷனையும், எப்பேற்பட்ட மனுஷனையும் அவர் பிரகாசமாக வெளிச்சமாக மாற்றக்கூடியவர் அவர் அல்லையா. நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க, பார்த்த உடனே மூஞ்ச பார்த்த உடனே ஏன் மூஞ்சி பட்டி பார்க்குடா, மூஞ்சால இருட்டான போயிருக்கு, மூஞ்சி சரியில்லை இன்னைக்கு சொல்லுமா இல்லையா. நம்ம இளமை இடத்துல ஸ்கூலில் படிக்கும் பொழுது அதெல்லாம் நம்ம வெளியே போகும்போது நம்ம நண்பர் பார்த்த உடனே நம்ம வீட்டில் 1000 சண்டை போட்டு போயிருப்போம். இப்போ மூஞ்சி சரியில்லை இன்னைக்கு, ஏன்னா இருட்டாக இருக்க மூஞ்சி அடிப்போம். அப்போது நம்ம வாழ்க்கையில் இருட்டு இருக்குது. சிலது போகும்போது முகம்
பிரகாசமாக இருக்கும். அல்லேலூயா. பிரகாசமாக இருக்கும். நம்ம பார்த்தோன்னு சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் முகம் இன்னைக்கு இன்னும் பிரைட்டாக இருக்கு அப்படிமோ. சொல்லுமா இல்லையா? நல்ல முகம் இன்னைக்கு பிரகாசமாக இருக்க என்ன விஷயம் சந்தோஷமான செய்தி இருக்கு ஞாபகத்தில் அப்படின்னு சொல்லுவோம். அது போல நம்முடைய இருட்டான வாழ்க்கையை, பாவமான வாழ்க்கையை வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடியது ஆண்டவர் தான். அல்லேலூயா. இயேசு தான். அதான் ஒரு நல்லவர். ஆதியாகமம் 1:1 சொல்லுது. 1:1 சொல்லுது. ஆதியாகமம் 1:1 ஆதியிலே தேவன் சிருஷ்டித்தார். ஆண்டவர் தான் ஆரம்பத்திலே இந்த உலகத்தை, வானம், பூமி, பூமியிலிருந்து எல்லாவற்றையும், நட்சங்கள், புறா, பறவை, மீன், மாடு, ஆடு, கோழி, பொறி, கொக்கு, பாம்புக்கு, தேருக்கு, பாம்புக்கு தவறு தேவைப்படுது. பாம்புக்கு அதை படிச்சுக்காரு. பாம்பு தவக்கிறவங்க விருப்பி சாப்பிடும். நம்ம மீன் திங்கிற மாதிரி மீன் நமக்கு தேவைப்படுது. பொறிச்சு நல்லா சாப்பிடுவோம். அப்போது நமக்கு தேவையான அனைத்தையும் ஆண்டவர் படிச்சுட்டு அதையெல்லாம் ஆளுகை செய்யும்படியாக தான் உங்களை என்னையும் படிச்சுக்காரு. எவ்வளோயா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. எல்லாத்தையும் படித்தார் ஆண்டவர். எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் உன்னையும் அதெல்லாம் ஆளுகை செய்யும்படியாக. அதெல்லாம் நம்ம வந்து சாதாரண விஷயம் இல்லை. நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. நல்லா ஒன்று யோசனை பண்ணி பார்த்தா தெரியும். யானை, எவ்வளோ பெரிய யானை, யானை எவ்வளோ பெரிய யானை, யானை எவ்வளோ பெரிய யானை, சாதாரண பாகன் அதை அடக்கி அதெல்லாம் இல்லையா, அதெல்லாம் இல்லையா. யானையை ஒரு பாகன் மேலே உட்காந்து அழகா காலை வச்சு அப்படி காற்றுல விட்டு சின்ன ஒரு இது வச்சுட்டு அது பேர் என்ன வருது அந்த அது அழகா சொல்ல பிக்சர் கொடுத்துருக்கான் யானையை. ஒரு மனுஷன் யானை பிக்சர் கொடுத்தாயா, அது அவளுக்கு வந்து மேலே வச்சுட்டு இப்படி மற்றோட அழகா வாங்கி அவங்க கொடுக்க அப்படி வாங்கினாரு. அப்போ மனுஷனுக்கு பவர் பார்த்தீங்களா, மனுஷனுடைய பவர் தனி பவர் தான் அவனுடைய படைப்பது. அதனால யோசிச்சுக்கோமா, எனக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு ஒன்றுமே இல்லை, என்னத்தை பண்ண வாழ்ந்து இருக்கு எனக்கு இதுதான் கொண்டுடணும். இந்த ஆசீர்வாதம் நமக்கு நிறைய இருக்குது. நமக்கு காசு தான் நமக்கு முக்கியமாக தெரியுது. காசு பணம், காசு பணம், காசு பணம், காசு அழகாக சொன்னார். காசும் தேவை. அல்லேலூயா. காசும் தேவை. காசு பொறுத்து வச்சு பார்த்தா காசும் ஆளும் தெரியும். இன்னும் வச்சு பார்த்தா காசு மட்டும்தான் தெரியும். அப்படித்தானே? 100 ரூபா இருக்குது. இது எப்படி வச்சு பார்த்தோம்னா நீங்களும் இப்படி தான் இருப்பீங்க, அழகாக தெரியுங்க, பணத்தோடு தெரியுங்க. பார்த்தா வச்சுங்களேன், காசு மட்டும் தான் என் கண்ணில் தெரியும். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியாது, மனசில் பார்க்கவே மாட்டான். இது பார்க்குறவன் மட்டும் பார்க்குறவன் காசு 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 காசுமா ஆளாக நீ யாருடா இருந்துருவான். அண்ணனும் தம்பியும் எல்லாம் தெரியும். ஆனால் இயேசு அப்படி அல்ல. இயேசு அப்படி அல்ல. எல்லோரையும் நேசிக்கிற ஒரு ஆள். அல்லேலூயா. அல்லேலூயா. யாக்கோபு 1:27 வாசிங்க. இயேசு திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிப்பதும் பக்தி. அல்லேலூயா. ஆண்டவருடைய பக்தி எப்படி அப்படின்னா, ஆண்டவர் உன்னையும் என்னையும் விசாரிக்கிறவர். அவர் ஒரு விசாரிக்கிறபடியா அப்படின்னு இருக்கு. யாக்கப்படுதார் இல்லை, ஆனால் எல்லாத்தையும் அவர் நமக்கு எழுதாரு விசாரிக்கன்னு சொல்லிட்டு. அது ஆண்டவர் இன்னையும் விசாரிக்கிறவர். இப்படி இருக்கா என் மகா, எப்படி இருக்கா என் பொண்ணு, எப்படி இருக்கா என் பையன் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறவரா ஆண்டவர். நல்லது செஞ்சாலும் அவருக்கு தெரியும், கெட்டது செஞ்சாலும் தெரியும். அவரை மறைக்கவே முடியாது. அல்லேலூயா. மறைக்கவே முடியாது நம்முடைய செய்கைகளை. ஆனால் அதான் சொல்லுவாங்க தெரியுமா, சொல்லப்பட்டிருக்கு பிரசங்கில, சுத்த வீட்டுக்கு போகிறதை பார்க்கலும் துக்க வீட்டுக்கு போகிறது நலம்னு சொல்லப்பட்டிருக்கு. இறந்த வீட்டுக்கு போவதை காட்டிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். சந்தோஷமாக அப்படிதான் இருக்கும். வசிங்க பிரசங்க 3:7 நினைக்கிறேன் இருப்பதில்லை.
7 வாசிங்க. 7 தானே அது. சந்தோஷம் வீட்டுக்கு அப்படிதான் இருக்கும் அதில். துக்கோட்டி போகிறதுனால 7:2 7 விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். பார்த்தீங்களா? விருந்து வீட்டுக்கு போகிறது பார்க்கணும். விருந்தோம்பெல்லாம் சந்தோஷமான ஒரு செய்தி. ஆனால் துக்கோட்டுக்கு போகிறது நலம் சொல்லக்கூடிய. ஏன்னா துக்கோட்டில் தான் துக்க வீட்டில் நம்மளை பாடி இருக்கும் பொழுது எல்லாரும் வந்திருப்பாங்க. இந்த பக்கம் இல்லையா? அப்போ தூக்கிட்டு போகும்போது எல்லாரும் கதறி ஆளுவாங்க. அது குடும்பம் கூட ஆளும். அது வேறு விஷயம், பெத்த சொந்தம். ஆனால் சமுதிரம் ஆள் சரி வரவங்க பேசி வருவான். படுவா இப்படி சேர்ந்துட்டாங்களே, இல்லைவா சேர்ந்துட்டாங்களே, என்ன இந்த குடும்பத்தை கெடுத்த விடாமன் நல்லா போய் சேர்ந்துட்டான், சூப்பராக சேர்த்தான் விடாமன் அப்படின்னு பேசி வருவானுவா. கெட்டவனாக இருந்தா நல்லவனாக இருந்தா நல்ல மனுஷன்னாலே எத்தனை குடும்பத்தை வாழ வச்சாங்க சேர்ந்துட்டாங்கடா போய் எத்தனை ஒரு உதவி பண்ணா. இது ஆண்டு விசாரிக்கிறது இல்லை. இல்லையா? இது வச்சு அவங்களுக்கு நியாயத்துக்கு வருது. இல்லையா? அதான் சொல்லப்படுறதில்ல. சந்தோஷம் விசேஷத்துக்கு போகிறது பார்க்கணும். துக்கோடு போகிறது நலம் சொல்லப்படுது. இதுதான் அங்கே வச்சு எல்லாரும் பேசுவாங்க. ஒரே பேசும். சுவாட்டு போகுதுன்னு அதை பற்றி பேசிட்டே போவாங்க. நல்லவனாக இருந்தால் நல்லவார்த்தை பேசுவாங்க, குற்றவாளி இருந்தால் குற்றவாளி தான் பேசுவாங்க. அப்போது இதெல்லாம் ஆர்டர் கேட்டிருப்பார். அப்போ உண்மையை நீ நல்லவரை செஞ்சால் நீ எல்லாரும் போட்டுருவாங்க. அதுலையா இயேசு எல்லாருக்குமே நல்லவனாக தான் இருந்தார், நல்லவராக தான் இருந்தார் இயேசு. ஒரு அவசரம் கூட விபச்சாரிக்கு கூட அவர் தண்டனை கொடுக்கல, ஒரு தகுதிக்கு கூட அது செய்யலை, மன்னிச்சு விட்டார். இப்பட்ட ஆண்டவர் நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னித்தார். அல்லையா? என்னுடைய வாழ்க்கையிலும் இல்லை, நான் ருசிச்சு பார்த்தனால என் பாவத்தையும் அவர் சொன்ன பிறகு தான் நானும் சாட்சி தான். என் வாழ்க்கையே சாட்சி தான் சொன்னாங்க. நிறையா நான் டைம் ஆகும், சிம்பிளாக சொல்லி முடிக்கிறேன். கிறிஸ்துக்கு முன்னாடி நான் 42 வயசில் தான் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். 42 வயசில். உங்களுக்கு எத்தனை வயசு? 43. இந்த வயசில் தான் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கேன். அவர் 20 வருஷம் அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்காரு. அப்படிதானே? எனக்கு கூட 20 வருஷம் ஆகிட்டு நீங்கள் வயசில் தான் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கேன். அப்போ அது 42 வருஷமாக நான் நல்லா பண்ணியிருப்பேன். கல்விக்கலாம் நல்ல கபடி வீரர், ஸ்டேட் பிளேயர். நான் நல்லா விளாடுவேன். எல்லா பக்கமும் போய் விளாண்டுருக்கேன். கேரளா, கர்நாடகா, பாம்பே எல்லாம் போயிருக்கேன். இங்கே திருவள்ளூர் மாவட்டத்தில் பெஸ்ட் பிளேயர். 20 வருஷமாக ஆடிருக்கேன், மேட்ச் ஆடிருக்கேன். இந்த நாட்டில் ஒரு ஜாலி தான். அதுக்கப்புறம் குடி, வெறி, வெட்டு குத்து, ஜெயில் வாழ்க்கை, ஜெயிலுக்கு போயிருக்கேன், வந்திருக்கேன். இதுதான் எங்கள் வாழ்க்கையாக இருந்துச்சு. அப்போ கீழே உள்ள வாழ்க்கை. ஆனால் 40 வயசு தான் கிறிஸ்துவ பற்றி நான் அறிந்து கொண்டேன். அதுயா குடிகார பையன். நான் குடிகாரன், பயங்கரமான குடிகாரன். ஆனால் எங்கள் அம்மாவை எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, அப்பா சொல்லி பார்த்தாங்க, அண்ணன் சொல்லி பார்த்தாங்க. எங்கள் வீட்டில் 12 பேர். எத்தனை பேர்? 12 பேர். இப்போ ஒரு பிள்ளை பற்றி அவ்வளோ கஷ்டப்படுறீங்க. இப்போ வந்து எப்போ பழக்கே அப்படி இல்லைப்பா அப்படிங்க. எங்கள் அம்மா அப்பா 12 பேரை பற்றி நான் பண்டா பையன். எங்கள் வீட்டில் நான் மூத்த பையன் வச்சுட்டாங்க. நான் தான் கடைசி குட்டி தான் எங்கள் வீட்டில் சில பையன். எனக்கு வயசு 64 ஆகிட்டு. அங்கே போய் அக்கா இருக்காங்க 53 வயசில் அங்கே இருக்காங்க மதுரையில். அப்படிப்பட்ட ஒரு குடும்பம். நான் ஒருத்தர் ரொம்ப மோசம் வீட்டில். ஆனாலும் கர்த்தரை நான் அறியவே இல்லை. ஏதாவது சொல்லி பார்த்தாங்க, போயா நீ ஆசையாக கேட்டுருவேன். சுவிசேஷம் சொல்ல வந்தாலும் நான் அடித்து வரட்டும். நான் இயேசு சொல்ல வந்தால பாஸ்டர் இதே வரட்டும் அடித்து வரட்டுருக்கேன். நான் இல்லை ஏரியாக்குள்ள அந்த இடத்துல தான் நீங்கள் சர்ச்சை இருக்குங்களா, அந்த இடத்துல தான் சர்ச்சை இருக்காருன்னு சொல்லிட்டு போனார். பிள்ளைக்கார அவடாலே பிரம்மடிச்சு உடச்சிட்டாரு. பிள்ளைக்கார அவடா பிரம்மடிச்சாங்க பழப்பில் பார்ப்பண்டா அப்படின்னு போனார். எனக்கு தெரிஞ்ச அண்ணன் அவர். அந்த இடத்துல பிரம்மடிச்சு அடுத்து தான் ஒளி பண்ணிட்டு இருந்தேன். அதில் லோயா. ஆனால் அதுக்கப்புறம் இயேசு என்னுடைய வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் வாழ்க்கையை மாறிட்டு அதான் கீழே லோயா. கிறிஸ்துவுக்கு பின்னாடி என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறிச்சு. அதான் சொல்லப்பட்ட போல எந்த மனுஷனையும் பிரகாசிப்புகிற ஒளியாக அந்த ஆண்டவர்களுடைய வாழ்க்கை வந்தார். இந்த பாவங்களெல்லாம் நான் கேள்வி அதுதான். என்னுடைய லட்சுமொழி நடந்தவரை பிறந்த பாஸ் தான். இவர் பேர் தான், இவரே பேர் தான். என் ஃப்ரெண்ட், என் கிளாஸ்மேட்டு. அவர்கிட்ட கேள்வி தான், என் பாவத்தை பண்ணி பாரா, இவ்வளோ பாவம் ரொம்ப அக்கிரமிச்சிருக்கேன் நான் எல்லாம் பண்ணி பாருடா அப்படின்னா. அது ஒரே நாள் நான் அனுபவித்தேன். ஒரு நாள் அந்த வார்த்தை ஏன் எனக்கு முக்கியமாக இருக்குது அப்படின்னா, அந்த மொழியை நான் என்னுடைய ஒரு ரூமில் அடிச்சே தான் கிடப்பேன். குடிச்ச ரூமில் அடிச்சே தான் படுத்து கிடப்பேன். அது வெளிச்சமாக வந்து இல்லையா அப்படியே நான்
பார்த்தவர் பிரகாசம் பார்த்தவர் அதை பார்த்தே மகனேனார். அன்னைக்கு மறுநாள் அவனை ஏன்னா அப்படி பார்த்தோம் அவர் அப்படி சொல்லுது. அப்போ தான் அந்த வார்த்தையை எடுத்து காமிச்சான். எந்த மனுஷனையும் பிரகாசம் இல்லைங்க அந்த வார்த்தையில் தெரியாது. அப்போ தான் அவனை எடுத்து காமிக்காம இந்த வார்த்தை தான்டா உனக்கு வந்துருக்காரு ஆண்டவர் சொன்னான். அப்போ தான் நம்பினேன். எஸ் அல்லையா. அப்புறம் நம்பினதுக்கப்புறம் இந்த வாழ்க்கை முறைமையே மாறிடுச்சு. அப்படி குடித்தவன் ஒரே நாள் என்னால் எவ்வளோ முடிஞ்சுது எல்லாத்தையுமே. எங்கள் ஊருக்கே சாட்சி தான். எங்கள் ஊரில் சாட்சி தான். நான் எங்களை இப்படி குடிச்சுட்டு ஹோட்டலுக்கு கீழே விட்டுடுப்பேன். சாக்கில் விட்டுடுப்பேன். சாக்கடையில் எங்கள் அம்மா வந்து என்னை தூக்கிட்டு போவாங்க. என் பையன் தெரியும், என் பொண்ணுக்கு தெரியும். நேற்று கூட பையன் சாக்கில் என்னை சொன்னான். அப்போ அப்படி இருந்தால் மாறினான்னு சொன்னான். நேற்று கிறிஸ்மஸ் செய்தி எங்கள் சைடில் எங்கள் சர்ச்சில். ஆனால் அது ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் வந்தோடனே தான் அந்த வெளிச்சம் வந்து தெரியலையா விட்டான வாழ்க்கை வெளிச்சம் வந்துச்சு. அப்போ தான் நான் விழுத்துக்கு போடுறேன். அப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் நான் பைபாலஜி படித்தேன். 40 வயசுக்கு அப்புறம் பைபாலஜி படித்து அதுக்கப்புறம் நான் பிள்ளைக்காரனாகி என் பிள்ளைங்களாம் இப்போ பிள்ளைக்காரனாகி இன்னைக்கு இப்படியோ ஒரு நல்ல ஆசீர்வாதமாக ஜம்முன்னு இருக்கும். அல்லையா நல்லா இருக்கும். அப்போது நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியவர் இயேசு. அல்லையா நான் சொல்லுறேன் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சுப்பார். ருசிச்சு பார்த்துக்கல நான் சொல்லுதேன். என் பாவங்கள்லாம் மன்னிச்சார். இப்போ பாவம்னா என்னென்னு இதெல்லாம் பாவம் தெரிஞ்சவங்க சும்மா கேட்குறேன். இதெல்லாம் பாவம் சொல்லுங்க. இதெல்லாம் சொல்லலாம். கொலை செய்ய நல்ல பிள்ளை சொல்லமா இல்லையா? இல்லமா இல்லையா? சொல்லுங்களா? இது எல்லாமே இருக்கு. சரீரத்திலே இருக்கும். அவருடைய படைப்பில் சொல்லாமல் இருக்கு. பிளட்டில் இதெல்லாம் மாற்ற முடியாதான் இயேசு வந்தார் பூமிக்கு. அல்லையா இதெல்லாம் மாற்றுவதற்கு தான் வந்தார். இதுதான் பாவம். கொலை செய்வதெல்லாம் இல்லை. அதெல்லாம் வந்து பயங்கரமானது. அது பக்கம் போட்டோம். சிறியதிலே பாவம் தான் அது. அன்று விட்டு அவர் சமூகத்துக்கு விளையிட்டாங்க. ஆனாலும் அவரை மன்னித்தார். அதுக்கு தான் அவர் நிறுத்தத்தை சிந்தார். அல்லையா அது மட்டும் இல்லை, பாவத்திலிருந்து அவர் நம்மளை விடுவித்தார். இன்னொன்று அப்புறம் வேற சொல்லுது, உன் வாலிபொழுதை உன் சிருஷ்டிகளை அப்படின்னு சொல்லுது. பிரசங்கில் 12:1 உன் வாலிபொழுதில் சிருஷ்டிகளை என்ன. ஏன்னா சிறு பிள்ளையாக இருக்கும்போது யாருமே நினைக்க முடியாது. என்ன நம்ம அம்மா சொல்றது நம்ம கேட்போம். அப்படித்தானே? சிறு பிள்ளையாக இருந்தால் அம்மா சொல்றது தான் அது பேர் வேதமாக இருக்குது. அதானே அழகா நம்ம பட்டை கொடுத்தா அது பட்டை போடும். புட்டு வச்சுட்டா புட்டு வச்சு விற்கும். ட்ரெஸ் பண்ணுறது நம்ம மாட்டதுல போடும். அதெல்லாம் கேட்காதுதான். நான் வாலிப வயசு வந்துட்டுனா ட்ரெஸ் போட போதும். ட்ரெஸ் போட மாட்டேன். நான் இது பழசு ட்ரெஸ் ஆகி போச்சு. அந்த ட்ரெஸ் எடுத்து கொடு மாட்டேன். இதுதான் போடுவேன் காலேஜுக்கு. நீ கூட தான் போடணும்னு அவசியமாக இருக்குது எனக்கு. கேட்குமா இல்லையா? கேட்குமா இல்லையா? வாலிப வயசில் கேட்கும். படித்து உடனே கேட்கும். உனக்கு ஒன்றும் தெரியாதுமா சும்மா அவன் படிட்டு பேச்சு விடு. என்ன தெரியும் உனக்கு? பேச்சு விடுதா இல்லையா? எனக்கு தெரியாதாமே சொல்லுமா இல்லையா? அதான் சொல்லப்பட்டிருக்கு. வாலிப வயதில் நினைத்து பாரு. அப்போ இந்த மாதிரி பேச மாட்டேன். ஏமா நீங்கள் பட்டை போட்ட கொட்டையை போட்டு எல்லாத்தையும் போட்டேன். இப்போ ஏசப்பா ஆண்டவர் சொல்லப்பட்டிருக்கு. அது இதில் நினைச்சுப்பார். உன் சிருஷ்டிகரை யாருன்னு சொல்லிட்டு சிருஷ்டியை வணங்காத சிருஷ்டிகரை வணங்காத இல்லையா? அப்போ அதான் சொல்லப்பட்டு கலாசப்பட்டிருக்கு. வேதத்தில் உன் வாலிப வயதில் உன் பிறப்பை உன் பிறக்கிறது காரணமாக யாருன்னு யோசனை பண்ணி பாரு. அப்போ உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். அதனால தான் சொல்கிறேன். அப்போது இந்த வாலிப வயதில் ஆண்டவர் நினச்சி பார்த்தோம்னா நம்ம ஆண்டு நம்ம விளக்க மாட்டோம். அப்போது ஆண்டவர் ஏற்றுக்கொள்வோம். அப்போது கர்த்தர் நல்லவர் என்பதை நம்மளால ருசித்து பார்க்க முடியும். நல்லவையா? அது மட்டும் இல்லை, பாவத்திலிருந்து வாலிப வயதில் வச்சுக்கிட்டு எல்லா பாவத்தையும் ஆண்டவர் மன்னிச்சார். அது மாத்திரம் இல்லை, உன்னை ஆண்டவர் உயர்த்துகிறவர். ஆண்டவர் உயர்த்துவார். நல்லவையா? நீ எப்படி என்ன தெரியுதான் அவர் கைக்குள்ள நீ அடங்கி இருக்கும் பொழுது அவர் உன்னை உயர்த்துவார். அவனை உயர்த்துவார். சொல்லப்பட்டிருக்கு, சிறியவனை உலகிலிருந்தும் குப்பையிலிருந்தும் தூக்கி எடுத்து அவனை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அவர் செய்வார் சொல்லப்பட்டிருக்கு. அல்லையா? அவர் உன்னை உயர்த்துகிற ஒரு ஆண்டவர். அது மட்டும் இல்லை, உன்னை அழகு பார்க்குற ஒரு ஆண்டவர். இயேசுவை வந்து பிறப்பால் ஒரு விசேஷித்தவர். அப்படித்தானே? எப்படி? இயேசு பிறப்பால் விசேஷித்த ஒரு ஆண்டவர். எப்படி கேள்வி? பசுத்தாவியாட்டு இருக்கோ? சரி, வைக்கலாமா சொல்லுங்க. இயேசு எப்படி பிறப்பால் விசேஷித்தவர்? என்ன வித்தியாசம்?
பெண் வித்து அல்லையா, அதுதான் பெண் வித்து. அவர் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அப்பா தான் போய் கொடுத்த வரமாட்டார் சொல்லியிருந்தாரு. ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவர் பெண் வித்து அல்லையா. பெண் வித்து. ஆனால் நமக்கு என்ன விசேஷம்? தேவா நான் எதனால் விசேஷித்தவன், ராஜா யோசிப்பவன். எதனால்? எதனால்? என்னோடு இருப்பதனால. அல்லையா, நம்மோடு ஆண்டவர் இருக்கும் பொழுது நாம் விசேஷித்தவர்கள். நம்ம கர்த்தர் ருசித்து பார்க்கணும். எப்போ நமக்கு இதுவாரு ஆண்டவர் கூட இருக்கிறவர் தான். அல்லையா, ஆண்டவர் கூட இருக்கணும். அப்போ ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும்? முழுமையாக நம்முடைய உள்ளத்தை ஆண்டவருக்கு கொடுத்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு முழுமையாக நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்ம கூட என்னோட வாழ்வார், நல்லவராக இருக்க முடியும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிறார். அல்லையா, ருசித்து பார்ப்பதற்கு கொடுத்த திறந்துக்கான நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உள்ள ஒவ்வொரு பகுதி இருக்கிறது, அது எல்லாமே ஆஸ்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. கிருஷ்ணாமத்தில் இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை கொடுக்கும்படியாக பகுதியில்லாத என்னையும் தேவன் தகுதிப்படுத்துகிறார். கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நிறைய காரியங்கள் இருக்கிறது, ஆனாலும் நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால நம்ம ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு வருடமும் தேவனாகிய கர்த்தர் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், வழியில் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊட்டணும் என்று சொல்லி நாங்கள் இந்த வருடத்தில் கொடுத்திருக்கிற அந்த வார்த்தையும் தேவனாகிய கர்த்தர் நம்மளை ஆவியில் பலப்படுத்தி அவர் நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நான் ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் ஒரே ஒரு வாக்குத்தத்தத்தை எனக்கு கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தை மட்டும் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தையை நான் ஒருவரோட பகிர்ந்து கொண்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் நம்ம ப்ரேயர் பண்ணி நம்ம முடிச்சோம். சரிங்களா? ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20வது வசனம். சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை யாரெல்லாம் நம்புறீங்களோ, ஆமென், இந்த வருடத்தில் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆமென். சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். கடந்த வருடத்தில் நடந்த நம்மிடத்தில் காணப்பட்ட எல்லா அந்த துக்கமான நிகழ்வுகளையும் தேவனாகிய கர்த்தர் இந்த வருடத்தில் நம்ம ஒவ்வொருவரையும் அவர் மகிமைப்படுத்த விரும்புகிறார். யார் யாருக்கெல்லாம் நான் ஆண்டவருக்காக ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லி நீங்கள் முன் வருகிறீங்களோ, தேவனுடைய சித்தத்தை நான் நிறைவேற்ற போகிறேன்னு சொல்லி நீங்கள் முன் வைக்கிறீங்களோ, அவங்க எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் அவர் மகிமைப்படுத்த போகிறார். நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போகிற காலத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 2-3 மட்டும் நம்ம வாசிக்கலாம். அவர் என் வாயை 49:2 அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பார துணியிலே மூடி வைத்தார். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன், இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். ஆமென். கர்த்தர் இந்த நாட்களில் சொல்லுகிற, இஸ்ரவேலே, நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன். நீ யாராக இருக்கலாம், தேவனுக்காக உன்னுடைய வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் இந்த ஆண்டில் அவருடைய அந்த பிரசன்னத்தினால பாச சொன்ன மாதிரி நாம் பிரகாசிக்கிறது மாத்திரமல்ல, தேவன் நம்மை மகிமைப்படுத்தவும் அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் இந்த நேரத்தில் என்னுடைய சாட்சி பெரியது, ஆனால் சொல்லணும்னு நேரம் இல்லை. அதனால் ஆண்டவர் இந்த வாய்ப்பு கொடுக்கும்போது நான் சொல்லுவேன். நம்ம எல்லாரும் கண்களையும் மூடி ஆண்டவரே ஒரு 5 நிமிடம் மாத்திரம் நம்ம செபித்து சொன்னார். நன்றி ஆண்டவரே. இந்த நாட்களிலும் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு மகிமைப்படுவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்.
பரிசுத்த ஆவியானவரே நம்மளுடைய சுத்தத்தை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நாங்கள் கேட்குறோம். தேவனாகிய கர்த்தராண்டவரே, நம்மளுடைய துக்க நாட்கள் முடிந்து போகிறதற்காக ஸ்தோத்திரம். நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னீங்க. அநேகர் ஆண்டவரே நீர் மகிமைப்படுத்த நாங்கள் சொல்லிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் சகல துதிகளையும் ஒரு சொல்லுங்கள். நாமத்தில் சொல்லிக்கிறோம். நாம் பாடல் பாட ஏற்றமாக இருக்கிறவங்க முன்னாடி பாடுங்க. தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. வாக்குத்தத்தம் தந்தவனே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. வாக்குத்தத்தம் தந்தவனே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்குக்கு அளித்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்குக்கு அளித்தவரே. நன்றி இயேசுவே, நானும் இயேசுவே. நன்றி இயேசுவே, நானும் இயேசுவே. வருடங்கள் காலங்களாய் என்னை வழுவாமல் காத்தீரையா. வருடங்கள் காலங்களாய் என்னை வழுவாமல் காத்தீரையா. உம் வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர். உம் வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர். உம் சிறகாலை மூடி காத்திட்டீர். உம் சிறகாலை மூடி காத்திட்டீர். நன்றி இயேசுவே, நாடும் இயேசுவே. நன்றி இயேசுவே, நாடும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். எதிர்காலம் உன் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியது. எதிர்காலம் உன் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியது. நீரன் பக்கத்தில் நான் பயப்படனே. நீரன் பக்கத்தில் நான் பயப்படனே. என் துணையாக இருக்கின்றீரே. என் துணையாக இருக்கின்றீரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். உம்மை பிரிந்து எதையும் செய்ய முடியாது, முடியாது ஏசையா, முடியாது, முடியாது. திராட்சை செடியே உம் கொடினான், திராட்சை செடியே உம் கொடினான். உம்மோடு இணைந்து உமக்காய் படர்ந்து உலகெங்கும் கனி தருவேன். உம்மோடு இணைந்து உமக்காய் படர்ந்து
உலகெங்கும் கனி தருவே. முடியாது முடியாது உம்மை பிரிந்து எதையும் செய்ய முடியாது முடியாது இசையா முடியாது முடியாது. மண்ணோடு நான் ஒட்டியுள்ளேன், மண்ணோடு நான் ஒட்டியுள்ளேன். உமது வார்த்தையாய் இந்நாளில் என்னை உயிர்ப்பியும் என் தெய்வமே. உமது வார்த்தையால் இந்நாளில் என்னை உயிர்ப்பியும் என் தெய்வமே. முடியாது முடியாது உம்மை பிரிந்து எதையும் செய்ய முடியாது முடியாது இசையா முடியாது முடியாது. குயவன் நீர் களிமண்ணான், குயவன் நீர் களிமண்ணான். உமது விருப்பம் போல் வணைந்து கொண்டு உலகெங்கும் பயன்படுத்தும். உமது விருப்பம் போல் வணைந்து கொண்டு உலகெங்கும் பயன்படுத்தும். முடியாது முடியாது உம்மை பிரிந்து எதையும் செய்ய முடியாது முடியாது இசையா முடியாது முடியாது. பலப்படுத்தும் என் கிறிஸ்துவினால், பலப்படுத்தும் என் கிறிஸ்துவினால். எதையும் செய்திட பலனுண்டு, எல்லாம் நான் செய்திடுவேன். உம் துணையால் உம் கரத்தால் எல்லாம் நான் செய்திடுவேன். இசையா எல்லாம் நான் செய்திடுவேன். நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஆ ஆ ஆ ஓ ஓ ஓ லா 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 ஆ ஆ ஓ ஓ ஓ லா 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 லா. கவல கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா, கவல கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா. பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம், அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, கடந்த ஆண்டெல்லாம் கண்மணி போல் காத்தீரே, கடந்த நாட்களெல்லாம் கண்மணி போல் காத்தீரே. புதிய ஆண்டு தந்து புதியன செய்பவரே, புதிய நாள் தந்து புதுமைகள் செய்பவரே, நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே.
நன்றியையோ உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே உமக்காய் காத்திருந்து புது பலன் அடைகின்றேன் உமக்காய் காத்திருந்து புது பலன் அடைகின்றேன் உம்மையே பற்றி கொண்டு புதிய மனுஷனானே உம்மையே பற்றி கொண்டு புதிய மனுஷனானே நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன் உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றியையோ உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே. ரொம்ப ரொம்ப நல்லவர் சொல்லுங்க. எப்ப நல்லவர் பெரிக்கால் இணைப்பு மாதிரி இருக்கு. கத்த சமூகத்துல சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. அதை சொன்னாங்க. பாடல் புஸ்தகம் 151 பாடல். இயேசு நம்ம கூட இருந்தா நமக்கு என்ன செய்யல, சோர்ந்து போவதில்லை. அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல நம்ம எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். இந்த பாடலை என்னோட இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. கரங்களை தட்டி இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. சமாதானக்காரரும் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதானக்காரரும் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவனும் நீங்க தானே. இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதானக்காரரும் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதானக்காரரும் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அல்லேலூயா. பயிற்சி எடுத்து இன்னைக்கு நம்ம மத்தியில் பிரதர் உங்கள் பேர் முருகானந்த் தான். உங்கள் பேர் விவேக். டேவிட் மூலமாக வந்து முதல் தடவை நீங்கள் இன்றைக்கி தான் நான் லைவ்லேயே வந்துருக்கேன். கர்த்தர் வந்து உங்களை ஆசீர்வதிக்கட்டும். உங்களுடைய இந்த ஃபோட்டோகிராஃப் வீடியோ ரெக்கார்டிங் இந்த பணியை தேவன் உண்மையான ஆசீர்வதிக்கட்டும். அதுக்கான ஜெபம். நீங்கள் வந்து வானத்தை பூமியும் படைத்த தேவனுடைய வார்த்தைகளை பதிவு பண்ணியிருக்கீங்க. பல பென்ஷன் பெரிய பெரிய காரியங்கள்லாம் பார்த்தவர்கள் தான் இந்த எளிமையான எங்களோட வந்து இந்த நாளில் நீங்கள் வந்து எடுத்ததுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அப்புறம் எங்களுக்கு அறிமுகமான எங்களோட குடும்பத்தில் ஐக்கியமுள்ள எல்லா சகோதரிகளும் வந்திருக்கீங்க. உங்களுக்காக நன்றி. எங்கள் உறவுகளும் வந்திருக்கீங்க.
ஊழியத்தில் எங்களை அறிமுகமான பிரதர் எல்லாருமே வந்திருக்கீங்க. விசேஷமாக ஐயா புதுக்கோட்டையிலேருந்து 4 மணிக்கு புறப்பட்டு போன ஐயா வந்து இன்றைக்கி நம்மளோட நான் கேட்டுக்கொண்ட 25 வருஷம் நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு வந்துட்டார். மூட்டு வலி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டார். இன்றைக்கி ஃப்ரீயாகவும் ஆனந்தம் 1 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி சந்திக்க அவர்களும் வந்தது இந்த மகிழ்ச்சி. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த ப்ரோக்ராமை தேவன் மட்டும் நாம் நடத்தி நிறைவு செய்ய அத்தனை உதவி செய்தால் நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். நான் ஒரு சின்ன பாடலை பாடிட்டு நான் உங்களுக்காக ஆசீர்வதித்து நான் உங்களை ஜெபம் பண்ணி நிறைவு பண்ணுவேன். நாம் அதுக்கப்புறம் இங்கே எல்லோரும் கூடி வந்து நின்று வீடியோவில் நம்ம எல்லாரும் ஃபோட்டோ எடுத்து சாலை கதவுகளும் என் துதியினால் இடிந்து விழும், சிறைச்சாலை கதவுகளும் எங்களுக்கு நீர் கொடுத்ததை நான் கொடுக்க உதவி செய்தீர் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த பூமி நிலையானதல்ல ஆண்டவரே, மாயையும் திருக்குள்ளதும் கேடான உலகம் ஆண்டவரே. இந்த உலகத்திலே உம்முடைய அன்பு, உம்முடைய இரக்கம், பாசம் நிலையானதப்பா. இயேசுவே, இங்கே வந்திருக்கிறவருடைய குடும்பங்களில் என்ன சூழ்நிலை என்பது எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே. அவர்களுடைய இதயத்தின் வேண்டுதல்கள், ஏக்கங்கள், அவர்கள் கண்ணீர்கள், அவருடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், இது எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாளிலும் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய சிறையிருப்புகள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அந்தகார வல்லமைகளும் பிசாசின் கிரியைகளும் இயேசுவின் எல்லா குடும்பங்களிலும் ஆண்டவரை தடைப்பட்ட காரியங்களை முடித்து வைத்து ஒரு மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, கர்த்தருடைய அற்புதங்களை, அதிசயங்களை இருக்கிற ஒவ்வொருவரும் கண் காணட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அப்பா, எல்லா கிரியைகளும் ஆண்டவரை நீங்கியவர்கள் எழும்பட்டும், பிரகாசிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே,
நாங்கள் உங்க கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஐயா. இயேசுவே நீர் பெரியவர், ஸ்தோத்திரம். நீர் சகலத்தை செய்ய வல்லவர். ஆமென். நீர் வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்தின் ஆழங்களிலும் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்ய வல்லவர் அப்பா. இந்த நாளிலும் தகப்பனே உடைய மேகம் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கட்டும். ஒவ்வொரு வாசஸ்தலத்திலும் பாதுகாப்பை கட்டளையிட்டு சுபிக்கிறோம். கர்த்தர் எல்லா தீங்குக்கு விலக்கி காத்துக் கொள்ளுவீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் போகும்போதும் வரும்போதும் பிரயாணங்களில் எல்லாவற்றிலும் உடைய பாதுகாப்பு இருப்பதாக. ஆண்டவரே, உடைய மகிமை பிரகாலை காக்கட்டும். கர்த்தர் முன்னே போய் ஆண்டவரை எல்லா விதமான கோணலாளர்களை சபையாக்குவீராக. உடைய அதிசயங்களை காண பண்ணுவேன் சொல்லுவேன். அதிசயங்களை நாட்களில் காண பண்ணுவீராக. உங்களுக்குள்ளே ஆவி அனுப்பித்து அற்புதங்களை அடையாளங்களை நடத்திக்கிறவர் விசுவாச பேரினாலே கிரியைகளினால் நடத்திக்க வல்லவராய் இருக்கிறவர்களா இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்களிலே அற்புதங்கள் நடப்பதாக. வெள்ளங்கள், அந்தவரை நோய்கள், அந்தவரை வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே தெய்வீக சுகத்தை உண்டாக்கப்பட்டதாக. ஓ துக்கம், மதுரம், சோகம், உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றவரே, எல்லா வேதனைகளும் நீங்கட்டும். கர்த்தாவே, சமாதான கர்த்தரப்பா நீர் ஆளுகை செய்து வழி நடத்துங்க. இந்த வேளையிலும் தகப்பனே, நாங்கள் இதையெல்லாம் நேர்த்தியாய் செய்து முடிக்க உதவி செய்தீரே, ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் வந்த ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த புதிய ஆண்டு அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மாறுதலை மூலமாய் உண்டானதை அவர்கள் கண்காண எல்லா சிறையிருப்பை திருப்பி ஆண்டவரை யாக்கோபுக்கு மகிழ்ச்சியும் இஸ்ரவேலுக்கு களிகூறுதலும் உண்டாகும் என்று சொன்னீரே. சிறைப்பட்டவர்களை ஆண்டவரே அப்பா நீர் வெளியே கொண்டு வருவீராக. ஆண்டவரே, எதிராளியாகிய பிசாசானவன் எந்த கிரியைகளிலும் ஆண்டவரே தொடாதபடி உம்முடைய ஆவிக்குரிய கரம் ஆண்டவரே இவர்களை வழிநடத்தும்படியாய் சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிப்பார். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொன்னபடி நீ கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொன்னபடி இங்கே ஆண்டவரே பங்கு பெற்றிருக்கிற எல்லாருடைய வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், ஆண்டவரே அப்பா ஊழியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர்